அண்மை செய்தி. சீமான் வீட்டில் கைதானவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சீமான் வீட்டில் நேற்று காவலர்கள் ஒட்டிய சம்மனை கிழித்தபோது ஏற்பட்ட கைகலப்பில் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். சம்மனை கிழித்தவர் மற்றும் காவலாளி என்று இருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவிக்க என்ன காரணம்? வேதவள்ளி, பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் கொடுப்பதற்காக காவல்துறையினர் சென்றனர். அப்போது அவர் வீட்டில் இருந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனை வீட்டுடைய பணியாளர் சுபாகர் அதை கிழித்து விட்டார். அதே போன்று இது தொடர்பாக காவல்துறையினர் வீட்டில் விசாரிக்க சென்ற போது அங்குள்ள பாதுகாவலர் அமல்ராஜுக்கும் காவல்துறைக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அவரை அழைத்து சென்ற போலீசார் அவரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்தனர். அது மட்டுமல்ல, தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே 4 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அரசுடைய பரிசு விடாமல் தடுத்தல், ஆயுத வைத்திருந்தல் மற்றும் ஆவணங்களை அளித்து உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது இவர்களை எங்கு காவல்துறை வைத்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை என்றும், எனவே இது ஆட்கொணர்வு மனுவாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சீமான் வீட்டில் உள்ள அந்த அவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. வழக்கறிஞர் ஆஜராகி முறையீடு செய்தார். அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறை அதிகாரி அத்துமீறி உள்ளதாக 2 பேர் அழைத்து சென்றதாகவும் வழக்கறிஞர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் போலீசார் கைது செய்திருந்தால் அவர்கள் 24 மணி நேரம் அவருக்கு அவகாசம் உள்ளது. எனவே 20 நேரத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வார்கள். அதையெல்லாம் சரிபார்த்த பிறகு நீதிமன்றத்தை அணுகுங்கள். தற்போது 20 நேரம் முடியவில்லை என்பதால் நீங்கள் அதன் பிறகு நீதிமன்றத்தை அணுகலாம். தற்போது அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். வேதவள்ளி, ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.